2 நாள் நிகழ்ச்சி. பேசுறவங்கெல்லாம் பாராட்டி வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. பலர் மேடையிலே வாழ்த்தியிருக்கிறாங்க. பலர் என்ன நேரில் சந்திக்கும் போது சிறப்பான முயற்சி அப்படின்னு பலர் வாழ்த்தியிருக்கிறாங்க. பலர் வாழ்த்தி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம். மனசுக்குள்ள திட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி 2 நாளா நம்மளை உட்கார வச்சுட்டானே. சிலர் இல்ல நீங்களே சொல்லாதீங்க. அந்த சிலர் யாருன்னு குறிப்பிட விரும்பல. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நடந்தது எல்லாமே காலத்தின் கட்டாயம் கருதி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. டிஎம்கே 75, திமுக 75 இந்த விழாவை எங்க வேணா நடத்திருக்கலாம். கலைஞர் அரங்கத்துல, அண்ணாடி வளர்த்திருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் நடத்திருக்கலாம், ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடத்திருக்கலாம், அன்பகத்தில் நடத்திருக்கலாம். ஆனா இந்த வல்லூர் கோட்டத்தை தேர்வு செஞ்சதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. நிறைய பேர் இந்த வல்லூர் கோட்டை பார்க்க வரமாட்டாங்க. அதற்கு பல காரணங்கள் உண்டு. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அதுவும் இந்த இடத்தை தேர்வு செஞ்சதற்கு ஒரு முக்கிய காரணம். பலர் வர தயங்கின யோசிச்ச இடம் இந்த வல்லூர் கோட்டம். கலைஞருக்கும் வல்லூர் கோட்டத்திற்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த வல்லூர் கோட்டத்திற்கும் எந்த அளவுக்கு நெருக்கமும் தொடர்பு என்பதற்கு இங்க நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகின்றேன். எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில 4-5 பேர் பேசிவிட்டு கடைசியா பேசும்போது ரொம்ப கஷ்டம். நாம பேச வச்சிருந்த அத்தனை குறிப்புகளையும் அந்த 4-5 பேர் அவங்களுக்குள்ள பகிர்ந்து பேசியிருப்பாங்க. இளம் பேச்சாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். எவ்வளவு நோட்ஸ் எடுத்தாலும், எவ்வளவு கூட்டங்கள் பேசினாலும் நாம நினைச்சதை வேற ஒருத்தர் பேசிட்டு போயிடுவாரு. ஐயோ நம்ம பாயிண்ட் போயிடுச்சரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 அமர்வுகள் செஷன்ஸ், 44 சிறந்த பேச்சாளர்கள். சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது, சிறந்த பேச்சாளர்கள். அவங்க பேசி கடைசியா பேசும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். நான் பேசின பல விஷயங்களை இந்த 2 நாட்களா நீங்க வேற யாராவது பேசி கூட கேட்டிருந்திருக்கலாம். இருந்தாலும் இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த வல்லூர் கோட்டத்திற்கு 1973ஆம் ஆண்டு 1973 அப்போ அந்த வருஷத்துல தான் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் அவர்கள் இந்த வல்லூர் கோட்டத்தை பார்த்து பார்த்து கட்டினார். 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல இதனை திறக்கிறதுக்காக அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தேதி கூட கொடுத்துட்டார். 76ஆம் ஆண்டு. அப்போதான் நம்முடைய ஒன்றிய அரசு, அப்போ இருந்தக்கூடிய ஒன்றிய அரசு எமர்ஜென்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அழைப்புதல் கூட கொடுக்கல. அன்றைய ஆளுநர் தலைமையில அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த வல்லூர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க. கலைஞரை சுத்தமா புறக்கணிச்சுட்டாங்க. கூப்பிட கூட இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு. கலைஞர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிருந்தாங்க. அந்த கல்லை கூட அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினார், உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம். அதுல எழுதியிருக்காரு, தான் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்போது தாலி கட்டுகின்ற காட்சியை காணாமல் பந்தலுக்கு வெளியே ஒரு தாய் நிறுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தவிக்கின்றது என்னுடைய மனசு அப்படின்னு கலைஞர் அந்த நேரத்துல முரசொலியில் எழுதினார். அந்த சம்பவம் நடந்த பிறகு சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது. அப்போ கலைஞர் அவர்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் தான் பதவியேற்பு விழாவை நடத்தி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்க பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம்தான் இந்த வள்ளுவர் கோட்டம். இது வெறும் வள்ளுவர் கோட்டம் மட்டும் இல்ல, கழகத்துடைய வெற்றி கோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கலைஞர் கட்டினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சென்ற அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 10 வருடங்கள் எந்த பராமரிப்பும் இல்லாம, பொதுமக்கள் அனுமதி இல்லாம
சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் 2021 நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரெனோவேட் பண்ணார், புதுப்பிச்சார். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் அவர்கள் புதுப்பிச்சு நவீனமயமாக்கி வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி 75 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி நவீனமயப்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்முடைய கழகத்தை தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு கழகத்தை எடுத்து சென்றிருக்கிறார். நேற்றைய காலை புத்தக வெளியீட்டு விழா, இந்த அறிவு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய கழக தலைவர் அவர்கள் இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் அப்படின்னு இளைஞர் அணிக்கு கட்டளை இட்டிருக்கிறார். நிச்சயம் இனி வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர் அணி சார்பாக எப்படி தலைமை கழகம் முப்பெரும் விழாவை வருடந்தோறும் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இளைஞர் அணியின் சார்பாக நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் அறிவு திருவிழா நிச்சயமாக நடத்தப்படும். உடனே மாவட்ட செயலாளர் யோசிக்க வேணாம், சென்னை மாவட்ட கழக செயலாளர் நிச்சயம் வேறு வேறு மாவட்டங்களில் தான் நடத்தப்படும். இளைஞரணியினுடைய பல்வேறு பணிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் பாராட்டி நேற்று பேசினாங்க, வாழ்த்தி பேசினாங்க. ஒரு மகனாக ஒரு தந்தையிடம் அவருடைய பாராட்டுகளை பெறுவதற்கு நான் தொடர்ந்து இன்னும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக 1-2 முறை பாராட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன். துணை முதலமைச்சராக ஒரு 2-3 முறை அவருடைய பாராட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் மனசுக்குள்ள உள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா இளைஞரணி செயலாளராக என்னுடைய பணிகளை அவர் பார்த்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பாராட்டும் பொழுது அதை நான் என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகின்றேன். ஏன்னா இளைஞரணிங்கிறது அவருடைய குழந்தை. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ நிகழ்ச்சியில கலந்து கொண்டாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எத்தனையோ நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும், எத்தனை பொறுப்புகள் வந்தாலும் என்னுடைய மனசுக்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு, உயர்ந்த பொறுப்பாக நான் கருதுவது கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற இந்த பொறுப்பு தான். தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாராட்டும் பொழுது நாம இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும், இன்னும் அதிகமாக ஓட வேண்டும் அப்படின்ற அந்த உத்வேகம் தான் எனக்கு ஏற்படுது. தலைவர் பாராட்டுறாருன்னா அவர் என்ன மட்டும் பாராட்டல, ஒட்டுமொத்த இளைஞரனுடைய பணிகளை சேர்த்துதான், உங்க அத்தனை பேரையும் சேர்த்துதான் பாராட்டுறார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள், அத்தனை இளைஞரணி தம்பிமார்கள், உங்க அத்தனை பேருக்கும் அந்த பாராட்டு சேரும். அந்த எனர்ஜியோட தான் இன்னைக்கு இந்த அறிவு திருவிழாவை நம்ம நடத்திட்டு இருக்கோம். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொள்கையற்ற ஒரு கூட்டமும் தமிழர் விரோத பாசிச கும்பலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அறிவு திருவிழாவை ஒரு கடமையாக நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த 2 நாள் நிகழ்ச்சியில கருத்தரங்கம், இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்புல கருத்தரங்கம், முற்போக்கு புத்தக கண்காட்சி, திமுக வரலாற்று கண்காட்சி போன்ற நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். ஒரு வரலாற்று நூலை, ஒரு வரலாற்று ஆவணமாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். முதல் பதிப்பு முத்தமிழர் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகத்தை ஏற்கனவே துவங்கி பல்வேறு புத்தகங்கள் அச்சடிச்சு கொடுத்திருக்கிறோம். புக் எக்ஸிபிஷன் தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்கிறோம். இந்த முறை இந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட 5000 புக்கு முதல் பதிப்பு பிரிண்ட் பண்ணோம். இந்த 2 நாள்ல மட்டும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 புத்தகங்கள் ஏற்கனவே விற்றுவிட்டது. வடகிழக்கு மாவட்ட அமைப்பாளர், சென்னை வடகிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் மதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 1000 புத்தகங்களுக்கு முன்பணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில
6 லட்சம் ரூபாயை அவர் இன்னைக்கு என்னிடத்துல வழங்கியிருக்கிறார். பல்வேறு மாவட்ட அமைப்பாளர்களும் வாங்குவதாக உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல கழகத்துடைய தீர்மான குழு செயலாளர் அண்ணன் அக்ரி கணேசன் அவர்கள் ஒரு வேண்டுகோள் கடிதத்தையும் என்னிடத்துல கொடுத்திருக்கிறார். வேண்டுகோள் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு செக்கையும் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுப்பதற்கு முன்பே நான் முடிவு செய்து விட்டேன், அடுத்தடுத்த வருடங்கள்ல நிச்சயம் அறிவு திருவிழா நடக்க வேண்டும், வெவ்வேறு மாவட்டங்கள் நடத்த வேண்டும்னு. அவர் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை, நிச்சயம் சென்னையில மட்டுமே நடத்தாதீங்க, வெவ்வேறு மாவட்டங்கள் நடத்துங்க, அப்படி நடத்துனீங்கன்னா இந்த செக்கை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா அவரு அந்த கடிதத்தில் எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் அடுத்த வருடம் வேறு மாவட்டங்கள் நடத்திவிட்டு அந்த செக்கை நாங்கள் டெபாசிட் செய்கின்றோம். இந்த 2 நாள் கருத்தரங்கில் திராவிட இயக்க அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள் தொடங்கி இளைஞரனை கண்டெடுத்த இளம்பேச்சாளர்கள் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இளைஞரணியுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு பணியும், செயல்பாடும் கொள்கை வழியில் இருக்கணும்னா எல்லா பணிகளையும் நானும் நம்முடைய துணை செயலாளர்கள் அத்தனை பேரும் அதை பிளான் பண்ணி அதை திட்டமிட்டு தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இளைஞரணியின் சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், முத்தமிழறிஞர் பதிப்பகம், முரசொலியில பாசறை பக்கம், பயிற்சி பாசறை கூட்டம், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சு அவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது, கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டம், இப்படி பல்வேறு பணிகளை இளைஞரணி செஞ்சுட்டு வருது. இதுதான் கொள்கை வழிபடுத்துறது, இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த கருத்தரங்கத்திலையும் புத்தக கண்காட்சியிலையும் இந்த 2 நாள் பல்வேறு நூற்றுக்கணக்கானவர் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த 2 நாள் தொடர்ந்து எங்களுடைய இந்த முயற்சியை உற்சாகப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகிற உங்க அனைவருக்கும் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தக காட்சியை நாங்கள் திட்டமிடும் போது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது. என்ன மாதிரி புத்தகங்கள் இதில் இடம்பெறலாம்? அப்போ சிலர் சொன்னாங்க, வெறும் திராவிட இயக்க கருத்துக்களை மட்டுமே தெரிவிக்கின்ற புத்தகங்கள் இருக்கணும் அப்படின்னு சிலர் கருத்து சொன்னாங்க. தலைவர்கிட்ட போய் சொன்னோம், கேட்டோம் எப்படிப்பட்ட புத்தகங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு. தலைவர் சொன்னாரு, இல்ல இல்ல அது தவறு, எல்லா விதமான கருத்துக்களும், எல்லா விதமான அரசியல் கருத்துக்களையும் நம்முடைய இளைஞர்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதனால எல்லா முற்போக்கு கொண்ட அந்த புத்தக பதிப்பங்களையும் நீங்க ஒரே இடத்துல நீங்க அந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யணும்னு நம்முடைய தலைவருடைய உத்தரவை கேட்டு இன்னைக்கு அந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியை நாங்க செஞ்சிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துக்களையும் நூல்களையும் நம்முடைய இளைஞர்கள், தம்பிமார்கள் நீங்க படிக்கணும். நான் உட்பட சொல்றேன், அனைவரும் படிக்கணும். ஏதோ ஒவ்வொரு பேச்சாளர் வராங்க, இளைஞரணி செயலாளர் வரும்போது கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையிற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த 2 நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 44 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்க வந்த கூட்டம், கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர்கள், கலைஞராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், தந்தை பெரியாரா இருக்கட்டும், எல்லாருமே மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க, மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படிச்சாங்க. அதனால எதிரிகள், இன எதிரிகள் எந்த விதமான விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டா அதற்கு உடனே டான்னு பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர். அந்த திறமையை அவர் வளர்த்துக்கிட்டார். அனைத்தையும் படிக்கணும், அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது, கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது. நான் கொண்ட கொள்கையை அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க. புதுசா சில பேர் கிளம்பி வரிசையா வந்துகிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி 10ஓட 11 இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க. நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன். டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும், மக்களை பாழ்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும், பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கி வச்சாங்க. அந்த முழக்கத்தை மனசுல ஏந்திதான் இன்னைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி நாம போராடிட்டு இருக்கிறோம். திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை, வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வளர்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினாலதான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனாலதான் பெரிய பெரிய புயல் அடிச்சாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல, நம்மளை வீழ்த்த முடியல. நீங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா வருகின்ற 16ஆம் தேதி வரை அந்த புத்தக திருவிழா இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், இப்படி அனைவர்கிட்டையும் இதை பத்தி பேசுங்க. இப்படி ஒரு புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு, இதை போய் புக்கு வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க, வந்து பார்த்தா கூட போதும் எனக்கு, அவ்வளவுதான். நம்முடைய மொழி, தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம், பேஸ்மெண்டே அதுதான். அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும், நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளோ ஆர்வம். தாஜ்மஹாலை போட்டோவில் பார்த்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். ஐஃபில் டவருக்கு பார்க்க, உண்மையான ஐஃபில் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போகணும், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐஃபில் டவர். இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும், அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். எமர்ஜென்சியை பார்த்த தலைவர் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். எமர்ஜென்சி காலத்தில் இன்னொரு விஷயம் நடந்தது, இங்க குறிப்பிட விரும்புகின்றேன், பதிய வைக்க விரும்புகின்றேன், இளைஞரணி தம்பிமார்களையும் தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யணும், பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க, கட்சி பேரை மாத்திட்டாங்க. ஏதோ உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேரை மாத்திட்டாங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா நம்முடைய தலைவர், அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்ன தெரியுமா சொன்னாரு,
வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன், வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள். அதை மாத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார். கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் இன்னும் சொல்ல போனா கொள்கை தான் வழி நடத்துக்குது, நம்மள கொள்கை வழி நடத்துது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நடத்துது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம், திமிரா சொல்லலாம், 1120 பக்கங்கள் கொண்ட புத்தக கண்காட்சி, 55 கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி, 10 அமர்வுகள், 44 சிறப்பு பேச்சாளர்கள், 2 நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம். வேற எந்த இயக்கமாவது, குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா? நிச்சயம் நடத்த முடியும். நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம். அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டணும். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, கஞ்சத்திலையும் கஞ்சம், பெரிய கஞ்சம், கடைஞ்செடுத்த கஞ்சன்னுவாங்க. அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிச பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல. அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க, அதிமுக போர்வையை போட்டுக்கிட்டு வராங்க. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். சட்டசபையில பார்ப்பேன், அவரை நேரடியா பார்ப்பேன். அவரை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு காலு, இன்னொன்னு காரு. ஒரு கட்சி தலைவர், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர், இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா? 4 கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு, அதே மாதிரி காலு, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி, உடன்பிறவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு, அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. அது டி ப்ரமோட்டு, டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு. என்ன சொன்னாரு? 1 மாதத்துக்கு முன்பு, 20 நாட்களுக்கு முன்பு, ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு. இப்போ 10 நாட்களுக்கு முன்பு, 15 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா? ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு, தப்புன்னு சொல்லல, வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல, சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒன்றும் தெரியாம மொழிப்பான். பார்த்தீங்களா?
இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலில் உங்களுடைய எழுச்சியும் இந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த 4 மாத காலம் நம்மளுக்கு இருக்கணும். அது நிச்சயம் அதை செய்வீங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் உங்களோட நிக்கிறேன், காலத்துல நிக்கிறேன். வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துடணும் தான் இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கிடணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், இளைஞர்கள், தம்பிமார்கள், நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும். இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி வாச்சிருக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சமும் சளைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அங்க போய் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருன்னா அது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் மட்டும்தான். அவரையும் நாம துன்புறுத்தல. தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான், அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். பாஜகவுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும். விரைவில் பாசிச பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போகுது. அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாடல் தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனால திராவிடன்ற பேரை கேட்டாலே பாசிச சக்திகள் இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசியல் களம் மாறிட்டு வருது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ், முதலமைச்சர் வேட்பாளர், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம். பேட்டி எடுக்கும்போது கேட்கறாங்க, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பேரை சொல்றார். 11.19% வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநிலம் சிறந்து விளங்குதுன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் தான். நம்முடைய இந்த 4.5 வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, தொடர்ந்து பேசுங்க, திண்ணை பிரச்சாரங்கள், தெருமுனை கூட்டங்கள் நடத்துங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது, ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க. தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் போது முதலமைச்சர், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு போறாரு. இப்படி அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் உருவாகி இருக்கிறார்.
இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நாம பேசினா வட மாநிலங்கிறது நமக்கு ஆதரவு குரல் வருது. புதிய கல்விக் கொள்கை வேணான்னு நம்ம முதல்ல சொன்னோம். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு சொன்னது கரெக்ட், எங்களுக்கும் வேணாம் அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் கொடுக்குறாங்க. மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. நிதி உரிமை வேணும்னு நாம தான் மறுமுதல்ல குரல் கொடுத்தோம். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள், இளைஞரணி தம்பிமார்கள், நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர செய்ய வேண்டும். அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்னும் ஒரு வார காலம் அந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் பதவியில் பொறுப்பில் உட்கார வேண்டும். அதற்கு இளைஞரனுடைய பங்கு நிச்சயம். களத்துல நம்முடைய பங்கை நாம கொடுத்தாக வேண்டும். அடுத்த 5 மாதங்களுக்கு நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மிகுந்த சிரமம். கிட்டத்தட்ட இது சென்ற 10 நாட்களுக்கு முன்பே நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. சென்னையில தொடர்ந்து மழை பெஞ்சதுனால 10 நாள் தள்ளி வச்சோம். இதற்காக 10 நாட்கள் தொடர்ந்து உழைச்சிருக்கக்கூடிய நான் ஒரு 3-4 முறை இங்கே விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு, யார் யார் எந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட அதிகமாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும்னு உழைத்த நம்முடைய மாநில துணை செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த அறிவு திருவிழாவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து துணை செயலாளர்களுக்கும், நூல் உருவாக்க குழுவினர் அத்தனை பேருக்கும், கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், நேற்று காலை கலந்து கொண்ட நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும், பதிப்பகத்தார், எழுத்தாளர்கள், கலைக்குழுவினர்கள், வந்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளையும் சேர்ந்த என் அருமை சகோதரர்கள் சகோதரிகள் உங்க அத்தனை பேருக்கும், ஆய்வாளர்களுக்கும், திரு அன்பகம் செந்தில் அவர்களுக்கும், அன்பகத்திலிருந்து பணியாற்றிய அனைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த அறிவு திருவிழா நிச்சயம் வெல்லும். அதை 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் நமக்கு சொல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.